எல்லா ஊர்லயும் ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பு ஆம்பளை கையில தானே இருக்கும். ஆனா எங்க மதுரையில மட்டும்தான் எங்க ஆத்தா கையில இருக்கும். மீனாட்சி அம்மன் எங்க ஊருக்கு சாமிங்கிறத தாண்டி எங்க ஊரை ஆடுற ராணி. இங்க மீனாட்சியை பாக்குறது தான் டிமாண்ட். சொக்கநாதரை ரொம்ப ஈஸியா பாத்து கொள்ளலாம். மதுரைக்காரங்க எல்லாருக்குமே இந்த நம்பிக்கை இருக்கும். சித்திரை மாசத்து வெயில் மண்டையை பொழந்துகிட்டு அடிச்சாலும் மீனாட்சி அம்மன் கொடியத்தை தன்னைக்கே மழை பெய்யும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பட்டாபிஷேக தண்ணிக்கு மழை பெய்யும் அப்படின்னு. இங்க பாருங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி எங்க ஊர் திருவிழா அப்படின்னு எல்லா கவலையும் மறந்து மனுஷனை சந்தோஷப்படுத்துதுங்க. இன்னைக்குதான் மீனாட்சி அம்மன் ராணியா பொறுப்பேற்று அரச சிம்மாசனத்துல உட்கார்ற நாள். பட்டாபிஷேகம்ன்றது மீனாட்சி அம்மன் பட்டம் சூடி மதுரை ஆள்ற பெரிய பொறுப்பை ஏத்துக்குவாங்க. அரசு கிரீடம் சூடி தலையில பரிவட்டம் கட்டி பாண்டியகுல சின்னமான வேப்ப மாலையை தான் கழுத்துல அணிஞ்சு செங்கோல் ஏந்தி மதுரை நகரத்து வீதிகள்ல வள வருவாங்க. அப்போ ஒரு டயலாக் போடுவாங்க பாருங்க, பாண்டியகுல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையில் ஆளும் மங்கையர் அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் தொழுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி திருவால